ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே விஷன் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் டிவி என்கிற இந்த சேனல் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் இந்த நாளில் அனுகிரகம் செய்திருக்கிறார். அவருடைய அன்புக்கும் தயவுக்கும் நான் முதலாவது கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே நிலைத்திரு, அபைட் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையிலிருந்து உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொண்டு வருவாராக. இந்த வார்த்தையின் மூலமாய் உங்கள் இருதயங்கள் தொடப்பட்டு, தேற்றி ஆற்றப்பட்டு, காயங்கள் ஆற்றி உங்கள் இருதயத்தில் நித்திய ரட்சிப்பை கொடுத்து சந்தோஷத்தால் நிரப்புவாராக. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நான் இந்த செய்தியை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் உங்களால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இயேசு கிறிஸ்து இந்த 15ஆம் அதிகாரம் திராட்சை செடி நீங்கள் கொடிகள் என்று சொல்லி ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சீஷர்களுக்கு முன்னாடி அதை வைக்கிறார். இந்த 15ஆம் அதிகாரம் மிக மிக ஒரு அற்புதமான, ஒரு வித்தியாசமான, யூனிக்கான ஒரு அதிகாரம். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார்? இது யாருக்காக சொல்லப்பட்ட வார்த்தை அப்படின்னா, நம்ம நன்றாய் கவனிப்போன்னு சொன்னால் இந்த வார்த்தை தன்னுடைய சீஷர்களிடத்தில் இதை பகிர்ந்து கொள்ளுகிறார். சரி, இதை ஏன் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகளாக இருக்கிறீர்கள்னு சொல்லி ஏன் இங்கே ஒரு உதாரணத்தோடு கூட அவரிடத்தில் பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு முன்பதாக 14ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி காலத்தில் நடக்க வேண்டியவைகள் மற்றும் நான் போகிறேன், நான் உங்களை விட்டு போகிறேன் என்கிற செய்தியை மறுபடியும் சீஷர்களுக்கு சொல்லி அவங்கள தேற்றுகிறதை, தைரியப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 14ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நடக்க போகிற சம்பவங்கள், நான் போகிறேனுங்கிற விஷயத்தை மறுபடியும் சொல்கிறார். இப்போது இவ்வளவு காலம், ஏறத்தாழ ஒரு 3 வருஷங்கள் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு சகலவற்றையும் சொல்லி கொடுத்து, கற்றுக் கொடுத்து, அவர்களுக்கு கூட வச்சு அவங்கள நடத்தி எல்லாம் செய்தும் நான் போகிறேன் என்கிற ஒரு செய்தி அவங்களுக்கு ஒரு கவலை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்துச்சு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் என்னது தைரியமாக இருங்கிறன்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இந்த இடத்துல அவர் அதை பற்றி தான் சொல்லிக்கிட்டே வர்றார். ஆமென். இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன் அப்படின்றார். இப்போ நான் போகிறேன், இந்த போகிறேங்கிற செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இது நடக்கும். நீங்கள் அப்படி நடக்கும்போது நீங்கள் திகைச்சு நின்றுடக்கூடாது, அதனால உங்களுக்கு இதை முன்னாடியே நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த 15ஆம் அதிகாரத்தை அவர் தொடர்றார். அங்கே தான் தொடர்ந்து பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் என்னுடைய கொடிகள்னு சொல்கிறார். கிளைகள்னு சொல்கிறார். கவனிங்க, இப்போ பிதா திராட்சை தோட்டக்காரர், சரி, அதை பற்றி நமக்கு நன்றாகவே தெரியும். இப்போ இயேசு சொல்ற வேண்டிய ஒரு உபதேசம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நானும் என்ன பண்ணுவேன், உங்களில் நிலைத்திருப்பேன். இப்போ கொடி, பிரான்ச்சஸ், கொடியானது என்ன பண்ணாதுன்னா, திராட்சை செடியோடு அது நிலைத்திராவிட்டால் அது என்ன பண்ணாதுன்னா தானாய் கனி கொடுக்காது. ஒரு விஷயத்தை அவர் தெளிவுபடுத்துகிறார். என்ன தெளிவுபடுத்துகிறார்னா, நான் போகிறேன், நீங்கள் நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படவோ வருத்தப்படவோ கூடாது. மாறாக நீங்கள் நம்ம தனியாக இருக்கிறோம், நம்மளை விட்டுட்டு போயிட்டார் நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் எப்பொழுதும் என் கூட தான் என்னது
இணைந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு புரிய வைக்கிறார். என்ன சொல்றாரு? நான் போனாலும் என்னது, இன்னொரு மற்றொரு தேற்றவாளன் வருவார், அவருக்குள்ள நான் இருப்பேன், நான் உங்க கூட தான் இருப்பேன். அந்த தேற்றவாளன் வரும்பொழுது நான் உங்க கூட இருக்கிறத உணர்வீங்க. நீங்க என்ன மட்டுமே நீங்க நோக்கி பாருங்க. ஒருவேளை எனக்கும் உங்களுக்குமான அந்த கனெக்ஷன், உறவு, அந்த நிலைத்திருப்பதில் நீங்க பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க என்ன செய்ய முடியாது, கனி கொடுக்க முடியாது. உங்களுக்காக நான் நியமித்து வச்சிருக்கிற ஓட்டத்தை உங்களால் ஓடி முடிக்க முடியாது. தேவராஜ்யம் விஸ்தரணை ஆகாது, பரவாது, உலகமெங்கும் இந்த சுவிசேஷம் போகாது. நீங்கள் ஒரு காரியத்தை மனதில் வையுங்க, நீங்கள் என்னோடு நிலைத்திருந்தால் மட்டுமே நீங்கள் கனி என்பது உங்களுக்காக உங்களை எதற்காக நான் ஏற்படுத்தினோ அதெல்லாம் நிறைவேற வேண்டிய ஒரு கட்டமாக இருக்குது, நிறைவேற வேண்டிய அவசியமாயும் இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் என்னிலே நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். இப்போது நீங்கள் அந்த கனெக்ஷன்லேயே இருங்கன்றார். நான் மாம்ச பிரகாரமாக நான் உங்கள் கூட நான் இல்லை அப்படின்னாலும், நான் ஆவியின்படியே நான் என்ன செய்கிறேன், உங்களுக்குள்ளவே இருப்பேன், உங்களோட வாசம் பண்ணுவேன், எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப எளிமையான ஒரு சத்தியம்தான். இதில் நிலைத்திருத்தல், நிலைத்திரு, அபைடிங், அந்த வார்த்தை பார்த்திங்கன்னா மெனோ அப்படிங்கிற ஒரு கிரீக் வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா டு ஸ்டே கண்டினியூலி அப்படின்னுங்கிற, ரிமைன், ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா தொடர்ந்து என் டச்சில் என்னுடைய இணைப்பில் இருங்க, கனெக்ஷனில் இணைப்பு. ஆமேன். இந்த உலகத்தில் நாம் யாரோடு இணைஞ்சிருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்து நிலைத்து இருந்தால் மட்டுமே அவர் நம்மளை வச்சு என்னெல்லாம் இவனை வச்சு கனி கொடுக்க வைக்கணும். கனி என்பது நம்மளை கொண்டு அவர் செய்ய வேண்டிய காரியங்களாமே. அப்போது அதெல்லாம் நடக்குங்கிறத அவர் சொல்ல வர்றார். அதுவும் யாருக்கு சொல்கிறாரு? தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்கிறார். ஆமென். அதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த சில நேரத்தில் அவருடைய உபதேசம் கொஞ்சம் கடினமாக இருக்கும். சில பேர் அவரை விட்டு பிரிஞ்சு போனவங்களாம் இருக்கிறாங்க. ஆனாலும் நீங்கள் தொடர்ந்து என்னோட இருக்கிறீங்க. நான் இந்த மாம்ச சரீரம் நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். என்னை காணவில்லைன்னு தேட வேண்டாம் நீங்கள். ஆனால் நான் என்ன செய்வேன், மறுபடியும் உங்களோட ஆவியானவர் மூலமாக நான் வாசம் பண்ணுவேன். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறார். ஆமென். இப்போது இதில் இந்த நிலைத்திரு அப்படிங்கிறதுக்கு பைபிளில் நிறைய விளக்கங்களும் உதாரணங்களும் இருக்குது. மற்றும் நம்ம அநேக தேவ செய்தியில் நம்ம கேட்டிருக்கிறோம். நிலைச்சிருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? தேவனோடு நாம் அனுதினமும் ஜெபிக்கணும். அதாவது நமக்கு நான் துதிச்சுக்கிட்டே இருக்கணும். வேத வாசிப்பு நமக்கு அவசியம் அப்படிங்கிற நம்ம பல முறைகள், மெத்தட் இதெல்லாம் இருக்குது. ஆமென், ஸ்தோத்திரம். இதில் நிலைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அவர் தொடர்ந்து என்ன சொல்கிறாரு? 5வது வசனத்தில், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் பார்க்குறோம். அப்படின்னா நிலைத்திருத்தல் ஒன்று ஜெபம். ஆமேன். அது உறவு. ஆமேன். நிலைத்திருத்தல்னு சொன்னால் உறவு, அது ஒரு ஐக்கியம். அதாவது அவரோடு இணைக்கப்பட்ட அந்த உணர்வும் அந்த நம்பிக்கையும் இந்த விசுவாசம் தொடர்ந்து நமக்கு இருக்கணும். அதாவது ஜெபிக்கிறோம், சில நேரத்தில் ஜெபிக்க முடியலை அப்படின்னா என்னது, நமக்கு அந்த உறவு அறந்து போச்சுன்னா இல்லை. ஜெபம் நமக்கு நம்ம அவரோடு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுறோம், அது ஒரு அடையாளம் தான். ஆனால் நமக்குள்ள ஒரு எண்ணம் எப்போதுமே ஒரு சிந்தனை, ஒரு எண்ணம், ஆழமான ஒரு உணர்வு என்ன இருக்கணும் அப்படின்னா, இல்லை நான் திராட்சை கொடி, அவர் செடி, இப்போ நான் அவரில் நான் நிலைச்சிருக்கிறேன். ஆமேன். இந்த நானும் அவரும் நிலைச்சிருக்கிறோம், ஒருத்தரை ஒட்டி இருக்கிறோம், ஒட்டி கொண்டு இருக்கிறோம், இணைஞ்சிருக்கிறோம். இதை யாராலும் பிரிக்கவே முடியாதுங்கிற அந்த உணர்வு என்ன நமக்கு ரொம்ப உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் பாருங்க. அதுதான் நிலைத்திருத்தல். ஆமேன், இல்லைங்களா? ஆமேன். சில நேரத்தில் நம்ம ஜெபிக்க முடியாது சூழ்நிலைகள் இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்னது, நான் அவரை விட்டு தூரம் வந்துட்டேன் அப்படிங்கிற நினைவுகள் இருக்குது பாருங்க. அதுவே ஒரு பொய்யான போலியான பிசாசனுடைய எண்ணங்கள். அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் அவரோட போய் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கலாம். நம்முடைய உறவை யாராலும் என்ன செய்ய முடியாது, அறுக்க முடியும். உதாரணத்துக்கு திருமணமான தம்பதியில் இருக்கிறாங்க, புதுசாக
கணவனுக்கு வந்து துபாயில் வேலை அப்படிங்கும்போது உடனே அவர் புறப்பட வேண்டி இருக்கிறது. மனைவி கணவன் அந்த உறவு ஆரம்பிச்சிடுச்சு. ஆனாலும் வேலை நிமித்தமாக என்ன செய்கிறார், அவர் துபாய் போகிறார். ஒரு 2 வருஷம் அங்கே வேலை செய்யணும். சரி, ஓகே. அவர் ஃப்ளைட் ஏறி போய் என்ன செய்கிறாரு, பலாயிரம் மைல் தூரத்தில் போய் வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்போயும் அந்த கணவனுக்கு மனைவி இவங்க தான், இந்த மனைவிக்கு கணவர் அவங்க தான். அந்த உறவு மட்டும் என்ன பண்ணுறது இல்லைங்க, அருந்து போகிறதில்லை. இப்போது நமக்கு அடிக்கடி வர்ற உணர்வு என்னென்னா, நான் ஆண்டவரோட உறவில் இருக்கிறேன்னா, உறவு அறந்துடுச்சான்னு இந்த பிசாசு சொல்கிற பொய் இருக்குது பாருங்க, அதை எப்போது நீங்கள் நம்ப வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை தான் அங்கே இயேசு சொல்கிறேன். நான் போகிறேன், நான் போயிடுவேன் இப்போ, ஆனால் எப்போதும் நான் உங்கள் கூட தான் இருப்பேன். நான் இல்லைன்னு சொல்லி ஒரு உணர்வு ஃபீலிங் உங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறத இயேசுப்பா சிம்பிளாக சொல்கிறார். ஆமென். அதை புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நம்ம அவருக்குள்ளே இருக்கிறோம். இது வந்து ரொம்ப நமக்கு உறுதியாக இருக்கணும். இப்போ இன்னும் வந்து அவர் நமக்கு புரியும்படி இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்கிறேன். ஜபத்தை குறித்து நான் இப்போ சொல்லலை, ஜபத்தை குறித்து அநேக செய்தியில் இருக்கிறது, அதை குறித்து நான் முக்கியப்படுத்தி பேசலை. ஆனால் 7வது வசனத்தை நான் முக்கியப்படுத்தி பேச விரும்புகிறேன். நிலைத்திருப்பதற்கு ஒரு சின்ன நமக்கு ஒரு டூல் இருக்குது பாருங்கள். ஆமேன். அது என்ன சொல்லுதுன்னா, 7வது வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், ஆமேன், நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அப்படின்றார். அது ஜபத்தை குறித்து தான் இல்லைங்களா? சரி, ஆனால் அதுக்கு ஜெபிப்பதற்கு முன்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வார்த்தைகள், அவர் வார்த்தை குறித்த நினைவுகள் நமக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் பாருங்க. ஆமேன். நம்முடைய நினைவில் அது இருக்கணும், நம்முடைய மனதில், ஆத்மாவில் அவருடைய வார்த்தை. அதனால தான் அந்த 14ஆம் அதிகாரத்தில் முழுசாக வந்து அவர் தன்னுடைய கடைசியில் நடக்க போகிற விஷயங்கள்லாம் சொல்லி முடிச்சிடுறாரு. ஆமேன். அப்போது நீங்கள் வந்து அந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, ஐயோ அவர் சொல்லாமல் போயிட்டாரே அப்படிங்கிற நீங்கள் தவிக்கக்கூடாது. மாறாக இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் வரணும் என்பதற்காக இயேசு சொல்லிட்டு போனார் அந்த சீஷர்களுக்கு. ஆமேன். இந்த நாளில் கூட நம்ம அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்வோம், இதை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், மற்றும் இதை நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்வோம், அப்ளை பண்ணுவோம். ஆமேன். செயல்படுத்தி பார்ப்போம். இப்போது கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள நிறைய நம்ம படிக்கிறோம், கேட்கிறோம். பார்த்தீங்களா, வேதம் வாசிக்கும் போது நமக்கு உணர்கிற அல்லது புரிகிற வார்த்தைகள்லாம் நம்ம நல்லாவே நம்முடைய ஞாபகத்தில், நம்முடைய ஆத்துமாவில், நம்முடைய சிந்தனையில் அதை மறுபடியும் அதை பதிய வச்சுக்கணும் நல்லா. இப்போ இந்த வார்த்தை என்ன சொல்கிறாரு, நிலைச்சிருக்கணுன்றார். ஆமேன். அவர் சொன்னவைகள் எல்லாம் நமக்குள்ளே நிலைச்சிருந்துச்சுன்னா இல்லைங்களா, என்ன சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் என்னிலும். அப்போது கவனிங்க, நம்ம எப்போதுமே அவருடைய நினைவில் இருக்கிறோங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. ஆமேன். இல்லைங்களா? இப்போ நம்மளை வந்து அவர் பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம், நம்ம என்ன செஞ்சுக்கிறார், அவர் உள்ளங்கையிலே நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, வரைந்து வைத்திருக்காருன்னு சொல்கிறாரு. தாய் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்கிறாரு. ஒரு தாய் தேற்றுவது போல் உங்களை தேற்றுவது, இப்படி நிறைய நமக்கு ஆறுதலான வசனங்கள் உண்டு. பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் என்னிலும். அப்போது அந்த வார்த்தை இயேசுசாமி சொன்ன உடனே பாருங்க, நாம் அவருக்குள்ளே நிலைச்சு இருக்கிறோம், நாம் அவருடைய இருதயத்தை விட்டு நீங்காது இருக்கிறோங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது பிரியமானவர்களே. அதான் நான் சொல்ல வர்றேன். அதாவது நீங்கள் என்னிலோன்ட்டாரு அப்படின்னா, நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் அவரில் நிலைச்சிருக்கிறீங்களோ இல்லையோ, ஆமேன், நீங்கள் என்னது, அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் எனக்குள்ளே தான்ப்பா இருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. ஆமேன். இப்போ இந்த 12 அப்போஸ்தலர்களும் என்ன, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அப்படியே நிலைச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? கல்வாரி சிலுவையில் அவர் மறிக்கும் போது அவங்களுக்குள்ள நினைவு வந்திருக்கும். ஆமே, 12 பேர். ஆமேன். இல்லைங்களா? நினச்சி பாருங்க. ஆமாம், அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் நினைவில் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு முறை இயேசு கிறிஸ்துடைய நினைவில் அவருடைய இருதயத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா திரும்ப அதை என்ன செய்ய முடியாது, அவரால் எடுக்க முடியாது. ஆமேன். ஏன் அப்படின்னா, அப்படி ஒரு அன்பை நம்ம மேலே வச்சுட்டாரு. அதுக்கான ஒரு பெரிய விலையை நமக்கு செலுத்தி கொடுத்துருக்காரு பாருங்க. இல்லைங்களா? ஆமேன். நாம் அவருக்குள்ளே தான் இருக்கிறோம். இப்போ நம்ம சாத்தானுக்குள்ளே இல்லை பாருங்க. ஆமேன். நாம் பிசாசனுடைய கிரியைகளுக்குள்ளே இல்லை பாருங்க. ஆமேன். அப்போ நாம் அப்படி பயந்து கொண்டு இருக்க வேண்டியில்லை. அந்த வசனம் 7 சொல்லுது, நீங்கள் என்னிலும். இப்போ நான் அவருக்குள்ளே தான் இருக்கிறேன், அதில் எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆமேன். இல்லைங்களா? நான் அவரை விட்டு வெளியே இல்லை, நான் அவருக்குள்ளே தான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, ஆமேன், என் வார்த்தைகள் உங்களிலும். இப்போ அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே நமக்குள்ள எல்லாத்தையும் நம்ம வச்சுக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஆனால் எதில் நமக்கு எந்தெந்த சமயத்தில் தேவையோ
அந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம உள்ள என்ன செய்யணும், சேகரித்து சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். இப்போ நாம அவருக்குள்ளும் அவர் வார்த்தை நமக்குள்ளும் இருந்தா, இப்போ பாருங்க, இப்போ நம்ம ஜெபம் எப்படி மாறுது பாருங்க. ஜெபம் நம்முடைய அந்த பிரேயர், பிரார்த்தனை எப்படி மாறுது, அவரோட நம்ம பேசுகிற அந்த கான்வர்சேஷன், அவரோட பேசுகிற பேச்சு. ஆமென். அந்த ஜெப உரையாடல், அந்த உறவு எப்படி இருக்குமா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் மாறிடுமா பாருங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகளே, ஆமென். அவர் 12 அப்போஸ்தலர்களுக்கு அதை பற்றி அவர் சொன்னார். ஆமென். நமக்கு என்ன, நம்ம புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அந்நிய ஜனங்களாக இருந்தோம், நம்ம இப்போ அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் நமக்கு வார்த்தைகள் இருக்குது பாருங்க. எபேசியரில் 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் அது என்ன சொல்கிறார், பவுல் எழுதுறாருன்னா, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா கிறிஸ்துவை சேராதவங்களா இருந்தோம், யாருனே தெரியாதவர். இதில் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் அவர் சொல்கிறாரு, இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களாக இருந்தோம், கடவுள் இல்லாதவர்களாக இருந்தோம். அப்படின்னா நினச்சதெல்லாம் கடவுளாக வச்சுருந்தோம்னு வச்சுங்களேன், அப்படி சொல்லலாம். அப்போ அதை பைபிள் எப்படி அழகாக சொல்லுது பாருங்க. ஆமென். இப்படி இருந்த நம்மளை என்ன செய்கிறார்னா, முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். எவ்வளோ அற்புதமான ஒரு பகுதி பாருங்க. தூரமாக இருந்தோம், கடவுளை யாருன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்தோம், கிறிஸ்துவா தெரியாதப்பா எனக்கு அப்படி இருந்துட்டு இருந்தோம். ஆனால் பாருங்க, ஆமென், அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால நம்மளை சமீபமாக கிட்ட கொண்டு வந்துட்டார். அப்படின்னா எந்த அளவுக்கு கிட்ட கொண்டு வந்தாருன்னு சொன்னீங்கன்னா, அந்த திராட்சை செடியோட நம்மளை என்ன பண்ணிட்டாருங்க, அந்த ரத்தத்தை அந்த கனவுல பூசி நம்மளை ஒட்ட வச்சுட்டார் கிறிஸ்துவோட. ஆமென். இல்லைங்களா? கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை என்ன பண்ணுது, அவருக்குள்ள நிலைச்சு இங்கேயே ஒட்டி இருப்பா, எங்கேயும் போகாது அப்படிங்கிற அளவில் அவருடைய ரத்தம் நம்மளை என்ன பண்ணுதுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இணைச்சி ஒட்டிடுச்சா. நீங்கள் பார்த்துருக்குறீங்களா, இந்த குயிக் ஃபிக்ஸ், இந்த ஃபெவிகால்லாம் பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஒரு பொருளை ஒட்டுறோம், ஒரு பிளாஸ்டிக்கோ அல்லது ஒரு பேப்பரையோ ஒட்டும்போது, அட்டையை ஒட்டும்போது நல்லா இறுக்கி பிடிச்சிக்கும் பாருங்க. இல்லைங்களா? ஆமென். அதை நம்ம பார்த்துருக்குறோம். அதை விடவும் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவின் ரத்தம் என்பது நம்மை கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணி வச்சிருக்கு, இப்போ அப்படி இணைச்சி நிலையா இரு அப்படின்னு நிலைச்சு நிற்க வச்சிருச்சு. ஆமென். அந்த ரத்தத்துக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆமென், இப்போ என்ன பண்ணாரு, முன்னாடி நாம் அவருக்கு பகையாக இருந்தோம், அவரை யாருன்னு தெரியாமல் இருந்தோம். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காரு, இப்போ நமக்கு இந்த சுவிசேஷத்தினாலே என்ன பண்ணிட்டாருன்னா நம்மை அவரோடு இணைச்சி நிலைச்சி வச்சுட்டார். ஆமென். இல்லைங்களா? அப்போ இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணிடுச்சு, நம்மளை நிலையா இருக்கும்படி வச்சிருக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் நிலைச்சிருக்கிறீங்க, கிறிஸ்துக்குள்ள நிலைச்சிருக்கிறீங்க. ஆமென். ஆமென். இப்போ என்ன நடக்கும் அப்படி தெரியுங்களா? ஆமென். கனி கொடுக்க ஆரம்பிப்போம். கனி என்பது ஆண்டவர் நம்ம வச்சு நம்மளை குறித்து நம்மை வைத்து செய்ய வேண்டிய வேலைகளை நம்மை கொண்டு என்ன செய்ய ஆரம்பிப்பார் என்பதுதான் செய்தி. ஆமென். அல்லேலூயா. சிஸ்டர்கள் என்ன பண்ணாங்க, ஒவ்வொருவரும் கனி கொடுத்தாங்க. ஆமென். தோமா என்பவர் இந்தியாவுக்கு என்ன பண்ணாரு, கனி கொடுத்தாரு. ஆமென். இல்லைங்களா? அவருடைய கனி என்ன பண்ணுதுங்க, நம்ம நாட்டில் நிலைத்து இருக்கிறது. ஆமென். இல்லைங்களா? எவ்வளோ அற்புதம் பாருங்க. ஆமென். அதுபோல் ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் ஆமென், அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம், குறிக்கப்பட்ட ஊழியத்தை என்ன பண்ணாங்க, அவங்க நிறைவேற்றி முடிச்சாங்க பாருங்க. தேவ பிள்ளைகளை, தேவனுடைய ஊழியர்களை, ஆமென், அவருக்குள்ள நிலைச்சிருங்க. நீங்க அவருக்குள்ள தான் இருக்கிறீங்க, அவரை விட்டு வெளியே இல்லை. ஆமாம், இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஆமென். நல்லா கவனிங்க. அவருக்குள்ள தான் நீங்கள் இருக்கிறீங்க. அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள குறையாமல் நீங்கள் பார்த்து கொள்ளணும். நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்குள்ள வார்த்தை இல்லைன்னு நான் சொல்ல வரல. அதே சமயத்தில் அவருடைய வார்த்தைகள் குறையாமல் பார்த்து கொள்ளுங்க. இன்னும் அந்த வார்த்தைகள் அதிகமாகட்டும் நம்ம. ஆமென். அப்போது நீங்கள் எதை கேட்டாலும் அவர் என்ன செய்கிறாராம், கொடுக்கிறவராக இருக்கிறார். ஜெபத்தில் கேட்கும்போது நம்மோட தருகிறவராக இருக்கிறார். மட்டும் இல்லை, அது ஏதோ அவர்கிட்ட வாங்கிக்கணுங்கிறதுக்காக ஜபம் அது இல்லை. நாம் அந்த உறவில் நிலைச்சிருக்கிறது தான் நம்ம ஜபமே. ஜபங்கிறது போய் அவர்கிட்ட எனக்கு இது அது இல்லை இதுலன்னு சொல்லி கேட்டு வாங்கிறதுக்காக இல்லை பிரியமானவர்களே. ஆமென். நான் அவரோடு என்ன செய்யணும், நிலைச்சு அந்த உறவில் இருக்கிறதுக்காக தான் ஜபமே. அப்போது நம்ம நிலைச்சு நிற்க ஜபம் நமக்கு எப்படி முக்கியமோ அதை விட மிக முக்கியம் அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கிறது. ஆமென். 7ஆம் அதிகாரம் 15:7 இப்படி சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆமென், கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். மிகுந்த கனிகளை கொடுப்பீங்கன்னு சொல்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். அப்போது ஜபங்கிறது
வேத வசனங்கிறது என்னது, எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நாம் அவரோட அந்த உறவில் அவன் கிறிஸ்துவோட இணைஞ்சு ஒட்டி உறவாடி அவரோட இணைஞ்சி நிலைச்சு இருக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் பிரிந்து போவதற்கு அல்ல, அல்லது நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நான் ஆண்டவரோடு இருக்கிறேன்னா இல்லையா, அந்த மாதிரி உணர்வுகள்லாம் பொய்யானது, போலியானது, பிசாசுடைய தந்திரம். அது நம்பாதீங்க. இந்த வேத வார்த்தைகளை நம்புங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி. எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் நன்றி. இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். சீஷர்களுக்கு ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய சத்தியங்களை இந்த 15ஆம் அதிகாரத்திலிருந்து தெளிவுபடுத்தினதற்காய் நன்றி. உம்முடைய திவ்ய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயமும் தேற்றப்படட்டும், ஆற்றப்படட்டும், தைரியத்தால் நிரப்பப்படட்டும். சுவாமி, தூரமாக இருக்கிறேன், இயேசு விட்டு போயிட்டே நினைக்கிறவங்க ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கும் பொழுது அவங்க உள்ள மறுபடியும் உம்மோடு வந்து இணைஞ்சு கொள்ளட்டாப்பா. ஆமாம், அவங்களும் உங்களுக்குள்ள இருக்கிறாங்கங்கிறத அவங்க அதை உணர்ந்து பார்க்கட்டும். சுவாமி ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் அதுக்கு உதவி செய்கிறதே, கல்வாரி சிலுவையில் சின்ன ஜெயத்தின் ரத்தம், கிறிஸ்துவின் ரத்தம் அதுக்கு ஹெல்ப் பண்ணது, உதவி செய்த. அதற்காக நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். விலையேற பெற்ற ஒரு பெரிய விலையே எங்களுக்காக நீங்கள் கொடுத்துருக்கிறீங்களா, உமக்கு நன்றி ராஜா. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். கேட்கிற ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை விளங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். God bless you all.